பூச்சியியல்ல ஜீன் ஹென்றி ஃபேபாவுடைய அற்புதமான பணிகள் என்னென்னன்றத பார்க்கலாம். ஜீன் ஹென்றி ஃபேபா பிரான்ஸை சேர்ந்த ஒரு இயற்கையாளர் மற்றும் பூச்சியியல் நிபுணர். இவர் 1823 டிசம்பர் 21 அன்னைக்கு பிரான்ஸோடைய அவிரானில் இருக்கிற செயின்ட் லயான்ஸில் ஒரு ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்தாங்க. இவருடைய ஃபுல் நேம் ஜீன் ஹென்றி கசிமீர் ஃபேபா. இவருடைய குடும்ப ஏழ்மையின் காரணமாக இவர் சின்ன வயசுல இருந்தே ஆடு மேய்க்கிறது, வயல் வேலைகளில் ஈடுபடுறது அப்படின்னு இவருடைய அப்பா அம்மாவுக்கு உதவியாக விவசாயத்தில் ஈடுபட தொடங்கியிருந்தாங்க. இதன் மூலமாக இவருக்கு தாவரங்கள், விலங்குகள், பூச்சிகள் பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் ஏற்பட ஆரம்பிச்சிருந்தது. இதே சமயம் இவருடைய அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு ஜீன் ஹென்றி ஃபேபாவை படிக்க வைக்கிறதுக்காக ஸ்கூலில் சேர்த்தாங்க. ஆனால் குடும்ப ஏழ்மை தொடரவே ஜீன் ஹென்றி ஃபேபானால் படிப்பை தொடர முடியல. பிறகு முழுமையாக இவர் விவசாயத்தில் தான் ஈடுபட்டு வந்தாங்க. இருந்தாலும் ஜீன் ஹென்றி ஃபேபா ஒரு ஆட்டோடைடாக்டாக இருந்தாங்க. அதாவது தன்னைத்தானே கல்வி கற்றுக்கக்கூடிய சுய கல்வியாளராக இருந்தாங்க. இவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஜீன் ஹென்றி ஃபேபா பள்ளி பாடங்களை படித்து வந்தாங்க, ஸ்கூலுக்கு போகாமலே. மேலும் எப்படியாவது ஜீன் ஹென்றி ஃபேபா ஒரு ஸ்கூல் டீச்சர் ஆயிரணும் அப்படின்னு நினச்சாங்க. அப்படி டீச்சர் ஆகிட்டா இவருடைய குடும்ப வறுமையிலிருந்து மீண்டு வந்துடலாம் அப்படின்னு இவர் கருதினாங்க. இதனால் டீச்சர் ஆகுறதுக்கு உண்டான படிப்புகளை இவர் தானாகவே படித்து வந்தாங்க. அதுக்கப்புறமா 1842ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 18 வயதில் இவர் ஒரு பிரைமரி டீச்சிங் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்குண்டான ஒரு எக்ஸாமினேஷனை அட்டன் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 1843ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 19-20 வயசுலேயே, குறிப்பாக இவருடைய 19 வயசுலேயே ஜீன் ஹென்றி ஃபேபாக்கு அந்த பிரைமரி டீச்சிங் சர்டிஃபிகேட் ஆனது கிடைச்சது. இதுக்கப்புறமா இவர் நேராக பிரான்ஸோடைய அவிரானில் இருக்கிற செயின்ட் லயான்ஸில் இருந்து அதே பிரான்ஸோடைய ஒக்லோஸில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கார்பெண்டர்ஸ் அப்படின்ற இடம், அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நார்மல் பிரைமரி ஸ்கூலில் ஒரு டீச்சராக பணியாற்ற தொடங்கினாங்க. அந்த காலத்தில் தான் ஜீன் ஹென்றி ஃபேபா திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா இவருடைய குடும்ப வறுமையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருந்தது. அதை தொடர்ந்து 1849ஆம் ஆண்டு இவர் நேராக அந்த பிரான்ஸோடைய கோர்சிகாவில் இருக்கக்கூடிய அஜாக்சியா அப்படின்ற இடம், அங்கே இவர் போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலில் ஸ்கூல் டீச்சராக அடுத்த 4 ஆண்டுகள் பணிபுரிஞ்சாங்க. பின்னர் 1853ஆம் ஆண்டு பிரான்ஸோடைய அந்த ஒக்லூஸில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அவிக்னான் அப்படின்ற இடம், அங்கே இவர் போய் அங்கே இருக்கக்கூடிய லீசா இம்பீரியல் அப்படின்ற ஒரு ஹை ஸ்கூலில் இவர் ஒரு டீச்சராக பணியாற்ற தொடங்கினாங்க. அந்த ஹை ஸ்கூலானது இன்றைய காலகட்டத்தில் ஃப்ரீட்ரிக் மிஸ்ட்ரல் லேசே அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஸோ அந்த ஒரு ஸ்கூலில் தான் இவர் 1853 பணியாற்றி வந்தாங்க. குறிப்பாக இவர் ஸ்கூல் டீச்சர் அப்படின்னா ஃபிசிக்ஸ், இயற்பியல், கெமிஸ்ட்ரி, வேதியியல், பாட்டனி, தாவரவியல் இந்த 3 பாடங்களையும் கற்பித்து வந்தாங்க. இருந்தாலும் ஜீன் ஃபேபாக்கு முழுமையாக பூச்சிகள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுலாம் அதிக ஆர்வம் இருந்து வந்தது. இதே காலகட்டத்தில் இவர் ஒரு முக்கியமான விஷயம் பண்ணாங்க. அதாவது நிறைய பூச்சிகளை பற்றி இவர் ஆய்வு செஞ்சாங்க. குறிப்பாக பூச்சிகளை அந்த காலத்துலலாம் ஆய்வு செய்கிறதுக்கு பூச்சிகளை வேட்டையாடி அந்த பூச்சிகளை ஸ்பெசிமென்ஸாக மாதிரிகளாக மாற்றி தான் அந்த காலத்து விஞ்ஞானிகள் ஆய்வு செய்வாங்க. ஸ்பெசிமென்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ பூச்சிகள் இருக்குன்னா அந்த பூச்சிகளை டேமேஜ் ஆக்காமல் அந்த பூச்சிகளுக்கு எந்த சேதமும் ஏற்படாமல் அதை கொலை செய்வாங்க. உதாரணத்துக்கு ஒரு பெட்டியில் சைனைட் மாதிரியான விஷத்தை வச்சு அந்த பெட்டிக்குள்ளே பூச்சிகளை வைப்பாங்க. அப்போ பூச்சிகள் சேதமடையாமல் இறந்து போயிடும். அதுக்கப்புறம் அந்த பூச்சிகளை ஒரு ஊசியை வச்சு குத்தி ஒரு இடத்துல லேபில் வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அதனுடைய உடலியல் பண்புகள், உடற்கூறியல் அமைப்புகள் பற்றியெல்லாம் ஆய்வு செய்வாங்க. இப்படி தான் அந்த காலத்துலலாம் பெரும்பாலான பூச்சியியல் நிபுணர்கள், என்டமாலஜிஸ்ட் ஆய்வு செஞ்சு வந்தாங்க. ஆனால் ஜீன் ஃபேபா அந்த மாதிரி ஆய்வு செய்யாமல் இவர் கொஞ்சம் வித்தியாசமாக ஆய்வு செஞ்சாங்க. அதாவது நேரடியாக பூச்சிகள் இருக்கக்கூடிய இடத்துக்கே சென்று அங்கே இருக்கக்கூடிய பூச்சிகளினுடைய நடத்தை, பிஹேவியரை இவர் ஆய்வு செஞ்சாங்க. உதாரணமாக பூச்சிகள் எப்படி இனப்பெருக்கம் பண்ணுது, எப்படி அந்த பூச்சிகள் பிறக்குது, அதே மாதிரி எப்படி பூச்சிகள் வேட்டையாடுது, அது மட்டும் இல்லாமல் பூச்சிகளானது எப்படி ஒரு சமூக சேர்ந்து வாழுது, அதுக்கப்புறமா பூச்சிகள் எப்படி உணவு தேடி போகுது அப்படின்னு இது பற்றிலாம் அந்த பூச்சிகளினுடைய குணாதிசயங்களை இவர் தொடர்ச்சியாக ஆய்வு செஞ்சு வந்தாங்க. அப்போ தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை இவர் கண்டறிஞ்சாங்க. வாப்ஸ்ன்ற இந்த குளவிகள், அந்த குளவிகளினுடைய வேட்டையாடக்கூடிய முறையை இவர் கண்டுபிடிச்சாங்க. அந்த குளவிகளானது
அதனுடைய பிரேவை, அதாவது அதனுடைய இரையை வேட்டையாடுறதுக்கு அந்த இரையை பிடிச்ச உடனே அந்த இரையினுடைய உடம்பில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அது வந்து கொட்டுது. அதுதான் வந்து நரம்பு மண்டலம். அப்படி அந்த நரம்பு மண்டலத்தில் கொட்டுறதன் மூலமாக அந்த குளவிகளினுடைய இரையானது அப்படியே வந்து செயலிழந்து போய் பேரலைஸ்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த ஒரு இரையை அந்த குளவிகள் வந்து கொண்டு போய் அதனுடைய குட்டிகளுக்கு கொடுத்தது. இதை ஜீன் ஹென்றி ஃபேபா வந்து பார்த்து அதை வந்து கண்டறிஞ்சாங்க. ஸோ குளவிகள் வந்து வேட்டையாடும். அது எப்படி வேட்டையாடுது அப்படின்னா, அதை விட சின்னதாக இருக்கக்கூடிய பூச்சிகளினுடைய உடம்புல நரம்பு மண்டலத்தை தான் வந்து கொட்டுது. அதன் மூலமாக அந்த பூச்சிகள், அதை விட சின்னதாக இருக்கக்கூடிய பூச்சிகள் வந்து பேரலைஸ்ட் ஆகி செயலிழந்து போயிடும். அதுக்கப்புறம் அதை வந்து கொண்டு போகுது. இது வந்து யாரும் வந்து அந்த குளவிகளுக்கு கற்பிக்கலை. தானாகவே இன்ஸ்டிங்க்டாகவே அந்த ஒரு உள்ளுணர்வாகவே அந்த ஒரு இயல்பான ஒரு செயல்பாடு வந்து அந்த குளவிகளுக்கு இருக்குது அப்படின்றத ஜீன் ஹென்றி ஃபேபா தான் கண்டறிஞ்சாங்க. ஸோ இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னா அந்த பூச்சிகளுக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய குணம். அதை வந்து யாரும் கற்பிக்காமல், இப்போ ஒரு குளவியை எடுத்துகிட்டு போய் தனியாக நம்ம வச்சு வளர்த்தாலும், இப்போ பிறந்த உடனே அதை நம்ம தனியாக எடுத்துகிட்டு போய் வளர்த்தாலும் அது வந்து வேட்டையாடுறதுக்கு தானாகவே அந்த ஒரு குணத்தை கொண்டு இருக்கு. நேரடியாக ஒரு பூச்சி அதுக்கு பக்கத்தில் வந்தால் அந்த குளவி வந்து அந்த பூச்சியை வந்து நரம்பு மண்டலத்தில் கொட்டி செயலிழக்க வச்சு தான் அதை வந்து வேட்டையாடி உண்ணும். ஸோ அந்த ஒரு உணர்வு யாருமே அந்த குளவிகளுக்கு, அந்த குளவிகளினுடைய தாய்கள் வந்து கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பேரண்ட்ஸ் வந்து அதுவாகவே அந்த குணம் வந்து தானாகவே இருக்குது. அதுதான் இன்ஸ்டிங்க்ட். அது இருக்குது அப்படின்றத இவர் கண்டறிஞ்சாங்க. அதே மாதிரியே இந்த ஹைமோனேப்டரா, அதாவது ஹைமோனேப்டரா அப்படின்னா இந்த தேனீக்கள், எறும்புகள் மாதிரியான சின்ன சின்ன பூச்சிகள். ஸோ அவைகளினுடைய குணங்கள், குறிப்பாக அவைகள் எப்படி வேட்டையாடுது அப்படின்றதையும் ஜீன் ஹென்றி ஃபேபா வந்து ஆய்வு செஞ்சாங்க. இது வந்து என்டமலாஜிக்கல் எத்தாலஜி, குறிப்பாக இன்செக்ட் எத்தாலஜி அப்படின்னா என்னன்னா பூச்சி நடத்தையியல். அந்த பூச்சி நடத்தையியலினுடைய அடித்தள புரிதலுக்கு, ஃபண்டமெண்டல் அண்டர்ஸ்டாண்டிங்குக்கு இவருடைய ஆரம்பகால ஆராய்ச்சியானது மிக உன்னதமானதாக அமைஞ்சது. அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்னேன், இவர் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி அப்படின்னு அத்தனையும் வந்து கற்பிக்கக்கூடிய வல்லமை கொண்டிருந்தாங்க. ஸோ இவர் வந்து பாட்டனிலையும் சில ஆய்வுகள் பண்ணாங்க. குறிப்பாக மேடர் பிளான்ட் அப்படின்னு சொல்லி ஒரு தாவரம், அந்த தாவரத்திலிருந்து ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை இவர் வந்து எடுத்தாங்க. அதுதான் வந்து அலிசரின் அப்படின்றது. இந்த அலிசரின் அப்படின்றது வந்து ஒரு ரெட் பிக்மெண்ட், அதாவது ஒரு சிவப்பு நிறமி. இதை வந்து இவர் வந்து ஐசோலேட் பண்ணி எடுத்தாங்க. இதை வச்சு என்ன பண்ணலான்னா, அந்த காலத்துலலாம் நுண்ணோக்கியை வச்சு பார்க்கும்போது இப்போ ஒரு திசுக்கள், ஒரு சின்ன உயிரினத்தினுடைய திசுவை எடுத்து அந்த திசுக்களில் இருக்கக்கூடிய செல்களை பார்க்கணும் அப்படின்னா அந்த செல்கள் வந்து ஒரே நிறத்தில் இருக்கும். அதனால் செல்களினுடைய எந்த அமைப்பு எப்படி செயல்படுது அப்படின்றத வந்து கண்டறிய முடியாது. அப்போ அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த நிறமியை வந்து பயன்படுத்தப்பட்டது. எப்படின்னா, இந்த அலிசரின் அப்படின்ற இந்த ஒரு நிறமியை வச்சு செல்கள் மேலே தெளித்தா செல்களினுடைய குறிப்பிட்ட பாகங்களில் இந்த நிறம் வந்து படர்ந்துடும். சும்மா புரிகிறதுக்காக சொல்கிறேன். செல்களுக்கு கை கால்கள் இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ அந்த கை கால்களில் மட்டும் கரெக்டாக இந்த சிவப்பு நிறமி அலிசரின் போய் படிஞ்சிரும். அப்படி படிகிறனால உடலையும் அந்த செல்களினுடைய கை கால்களையும் தனியாக பிரித்து பார்க்க முடியும். அதன் மூலமாக அந்த செல்கள் எப்படி செயல்படுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக 1866 இந்த ஒரு விஷயத்தை இவர் வந்து கண்டறிஞ்சிருந்தாங்க, ஐசோலேட் பண்ணி. ஸோ ரொம்ப முக்கியமானது. ஆனாலும் காலப்போக்கில் இந்த அலிசரினானது சிந்தட்டிக்காவை, செயற்கை முறையிலேயே கண்டறியப்பட ஆரம்பிச்சிருந்தது. இது ஒரு பக்கம் இருக்க, ஜீன் ஹென்றி ஃபேபா இவர் வந்து 1870ஆம் ஆண்டு ஒரு கான்ட்ரவர்சி வந்து நடந்தது அந்த அவிக்ஞானில். அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெட்ரிக் மிஸ்ட்ரல் லீஸ் அங்கே வந்து, அதனால் அவர் அங்கேருந்து வெளியேறி நேராக அதே அந்த ஃப்ரான்ஸோடைய ஒக்லூஸ்லேயே இருக்கக்கூடிய ஆரஞ்சு அப்படின்ற இடத்துக்கு 1870க்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹை ஸ்கூலில் இவர் வந்து ஸ்கூல் டீச்சராக பணியாற்ற தொடங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறமா தொடர்ச்சியாக இவர் வந்து மேலும் பல்வேறு வகையான பூச்சிகள், குறிப்பாக வண்டுகள், அதுக்கப்புறமா சிக்கேடாஸ் அப்படின்ற ஒரு வகையான பூச்சிகள், அதே மாதிரி ப்ரேயிங் மேண்டசைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வகையான பூச்சிகள், அதுக்கப்புறமா இந்த குளோப் வார்ம்ஸ் அப்படின்ற மென்மினி பூச்சிகள் அப்படின்னு நிறைய பூச்சி இனங்களை இவர் வந்து தொடர்ச்சி ஆய்வு செஞ்சாங்க. மேலும் எரக்ட்ராட்ஸ், அதாவது இந்த சிலந்திகள், தேள்கள், அது பற்றிலாம் கூட இவர் வந்து ஆய்வு செஞ்சாங்க. அவைகளினுடைய நடத்தைகள், அவைகளினுடைய வாழ்விடங்கள், அவைகளினுடைய உணவு முறைகள், அவைகளினுடைய பழக்க வழக்கங்கள், அவைகளினுடைய இனப்பெருக்க தன்மைகள், அவைகள் எல்லாத்தையுமே இவர் வந்து ஆய்வு செஞ்சாங்க. மேலும் சமூகங்களாக அவைகள் வந்து எப்படி செயல்படுது அப்படின்றத கூட
இவர் வந்து கண்டறிஞ்சு வந்தாங்க. குறிப்பா ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ட இவர் வந்து பண்ணாங்க. அதுதான் வந்து பைன் பிரிசனரி கேட்டர்பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வகையான புழுக்கள் வந்து இருக்கு, பூச்சிகள். இந்த ஒரு பூச்சிகள வந்து இவர் வந்து ஒரு பானைய எடுத்துக்கிட்டு, அந்த பானையினுடைய விளிம்பு அப்படின்னா அந்த பானையினுடைய அந்த எட்ஜ். இப்போ ஒரு பானை இருக்கு அப்படின்னா, அந்த பானையுடைய வாய்ப்பகுதி இருக்கும்ல, அந்த பகுதியில வந்து அந்த அத்தனை அந்த அந்த கேட்டர்பில்லர்ஸ் அப்படின்ற பூச்சிகள். அத வந்து அந்த பானைக்குள்ள அப்படியே வரிசையா ஒவ்வொன்னா இப்படி சுத்தி வச்சாங்க அந்த விளிம்புல. இப்படி வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எந்த புழு வந்து முதல்ல இருக்கு, எது கடைசி இருக்கு அப்படின்னு தெரியாது. ஸோ அதுக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. ஒரு மாரி வட்டமா. ஸோ இந்த மாரி வட்டமா வச்ச பிறகு அது என்ன பண்ணுது அப்படின்னு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தாங்க. அப்ப அந்த புழுக்களுக்கு வந்து பார்வை திறன் கிடையாது. இருந்தாலும் அந்த புழுக்கள் வந்து அதுக்கு முன்னாடி போகக்கூடிய புழுக்களினுடைய வாசனைய அடிப்படையா வச்சு தான் நகர்ந்து போனது. அதே மாரி தொடு உணர்வையும் அடிப்படையா வச்சு நகர்ந்து போனது. உதாரணத்துக்கு ஒரு புழு இருக்கு அப்படின்னா, அந்த புழுவினுடைய வாலை இன்னொரு புழு வந்து பிடிச்சுக்கும். அ அதாவது சும்மா தொட்டுக்கும். அதே மாரி இந்த புழுவினுடைய வாலை இன்னொரு பூச்சி வந்து தொட்டுக்கும். இந்த மாரி அந்த புழுக்கள் வந்து வட்டமா இருக்கும். இப்ப என்ன நடந்ததுன்னா, இவர் தொடர்ச்சியா 7 நாட்கள் பார்த்தாங்க. 7 நாட்களும் அந்த புழுக்கள் வந்து அப்படியே ஒன்றையொன்று வட்டமிட்டு அதாவது ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்ததே ஒழிய, அது வந்து சுதாரிச்சு நம்ம எங்கேயோ சம்மந்தம் இல்லாம சுத்திட்டே இருக்கோம் அப்படின்னு அது உணரவே இல்ல. ஸோ அந்த ஆக்டிவிட்டிய பண்ணிட்டே இருந்தது. உணவு தேடி போயிட்டே இருந்தது. இப்ப ஒரு ஒரு முன்னாடி போற புழுவ நம்பி தான் இன்னொரு பின்னாடி போற புழு போகும் அப்படின்னா, இது வட்டமா வந்து வட்டம் அடிச்சுட்டே இருக்கும். ஏன்னா எல்லாமே வந்து ஒரு மாரி முதலும் கிடையாது, முடிவும் கிடையாது. அந்த மாரி இருந்தது. ஸோ அதனால வட்டம் அடிச்சுட்டே இருந்தது. அப்போ பைன தான் அது வந்து உட்கொள்ளும். பைன் நீடில் அப்படின்றது. அத வந்து அதுக்கு பக்கத்துல அவர் வந்து பானையில வந்து வச்சாங்க. ஆனா அதக்கூட அந்த புழுக்கள் வந்து உணராம ஒன்றை ஒன்று பின்தொடர்ந்து போயிட்டே இருந்தது. ஏன்னா தனக்கு முன்னாடி போகக்கூடிய புழு கரெக்ட்டா அந்த உணவ தேடி போயிரும் அப்படின்னு பின்னாடி போற புழு வந்து கருதினது. ஸோ இப்படியே போனனால 7 நாட்களுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அந்த புழுக்கள் வந்து இறந்தது. ஸோ ஒரே மாரி அது நகர்ந்து போயிட்டே இருந்து இறந்தது. இந்த ஒரு விஷயத்த அடிப்படையா வச்சு அந்த புழுக்களுக்கும் அந்த இன்ஸ்டிங்க்ட் இருக்கு. ஒரு புழு முன்னாடி போகுதுன்னா, அத பின்தொடர்ந்து தான் போணும். அப்பதான் உணவு கிடைக்கும் அப்படின்றது தான் அந்த புழுக்களினுடைய இன்ஸ்டிங்க்ட். அத இவர் வந்து விளக்கினாங்க. அது மட்டும் இல்லாம அந்த புழுக்களினுடைய இன்னும் சில விஷயங்கள இவர் வந்து விளக்கினாங்க. அந்த புழுக்கள் வந்து எப்படி செயல்படுது அப்படின்னு. அதுக்கப்புறம் இவர் ஒரு டெர்ம வந்து முன்மொழிஞ்சாங்க. ஆக்டிவிட்டி இஸ் நாட் அக்காம்ப்ளிஷ்மென்ட். அதாவது ஒரு செயல்பாடு அப்படின்றதே சாதனை கிடையாது. ஒரு புழு நகர்ந்து போகுது அப்படின்னாலே, அது வந்து ஒரு ஒரு டார்கெட்டோட ஒரு உணவு தேடி நகர்ந்து போகுது அப்படின்னு மட்டும் அர்த்தம் கிடையாது. தனக்கு முன்னாடி ஒரு புழு நகருதுன்னா, அது அப்படியே நகரும். அந்த செயல் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த விஷயத்தையும் இவர் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இவர் இவர் இப்ப ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஆரஞ்சு அப்படின்ற இடம். அது வந்து அர்பன் ஏரியா. அதனால இவர்னால மேற்கொண்டு பூச்சிகள் பற்றிலாம் ஆய்வு செய்ய முடியல. ஸோ 1879ல இவர் வந்து ரிட்டயர் ஆயிடுறாங்க. இவருடைய கிட்டத்தட்ட ஒரு 55, 56 வயசுலயே இவர் வந்து ரிட்டயர் ஆயிடுறாங்க. ரிட்டயர் ஆயிட்டு இவர் ஜீன் ஹென்றி ஃபேபா வந்து நேரா அந்த பிரான்ஸோடைய ஒக்லூஸ்லயே இருக்கக்கூடிய செரினான் டு காம்டாட் அப்படின்ற ஒரு கிராமம். அங்க வந்து போய் ஒரு தோட்டத்த வந்து வச்சு, அந்த தோட்டத்துல இவர் வந்து ஆய்வு செஞ்சாங்க. அப்பதான் அந்த 1879ஆம் ஆண்டு இவருடைய மான்யூமெண்டல் புக்க வந்து இவர் வந்து வெளியிட்டாங்க. அதுதான் வந்து சூவினியர்ஸ் என்டமாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தத்துல இவர் வந்து வெளியிட்டாங்க. இது வந்து பிரெஞ்சு லாங்குவேஜ்ல இவர் எழுதியிருந்தாங்க. இதனுடைய இங்கிலீஷ் டைட்டில் வந்து என்டமாலாஜிக்கல் மெமரிஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஒரு புக்ல தான் இவர் பண்ண ஆய்வுகள். குறிப்பா நான் சொன்ன அந்த பீட்டல்ஸ் வண்டுகள், அதுக்கப்புறமா சிக்கேடாஸ் அப்படின்ற பூச்சிகள், அதே மாதிரி பிரேயிங் மேண்டல்லஸ், அதுக்கப்புறமா வந்து குளோப் வார்ம்ஸ், அதே மாதிரி குளவிகள், அதுக்கப்புறம் தேனீக்கள், எறும்புகள், அதே மாதிரி இந்த எரெக்ட்ராட்ஸ் அப்படின்ற சிலந்திகள், தேள்கள் அவைகள் பற்றி எல்லாத்தோடைய பிஹேவியரையும் இதில் வந்து எழுதியிருந்தாங்க. ரொம்ப நுணுக்கமாக இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக ஜீன் ஹென்றி ஃபேபா வந்து இந்த புத்தகத்தினுடைய அடுத்தடுத்த வால்யூம்ஸை இவர் வந்து கண்டினியூவாக வந்து வெளியிட்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட 1907 இந்த காலகட்டம் வரைக்கும் 1879லேருந்து 1907 வரைக்கும் 28 ஆண்டுகளில் 10 வால்யூம்ஸ் 10 வால்யூம்ஸை இந்த ஒரு என்டமலாஜிக்கல் மெமரிஸ் அப்படின்ற புத்தகத்தை வெளியிட்டாங்க. இதில் வந்து பூச்சிகள் பற்றியும் அந்த எரெக்ட்ராய்ட்ஸ் அப்படின்ற சிலந்திகள் மற்றும் ஸ்கார்பியன் அப்படின்ற அந்த அதாவது தேள்கள், ஸோ அந்த இனம் சார்ந்தது. ஸோ இவைகள் பற்றிலாம் இவர் வந்து எழுதியிருந்தாங்க. இதெல்லாமே வந்து பூச்சி நடத்தையியல்ல மிக உன்னதமான பணிகளாக இருந்தது. ஸோ அதை ஜீன் ஹென்றி ஃபேபா வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த காலத்துல எல்லாம் இவர்
வாழ்கிற காலத்தில் தான் சார்ல்ஸ் டார்வினும் வந்து வாழ்ந்திருந்தாங்க. சார்ல்ஸ் டார்வின் தெரியும், இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு தலைசிறந்த இயற்கையாளர். அவர் தான் வந்து தியரி ஆஃப் எவல்யூஷன், அதாவது பரிணாம வளர்ச்சி பற்றி, இப்போ நம்ம குரங்கிலிருந்து மனுஷன் வந்தான் அப்படின்னு தெரிஞ்சது அவர்னால தான். ஸோ அதை அவர் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் ஜீன் ஹென்றி ஃபேபாக்கு கடவுள் நம்பிக்கை ஜாஸ்தி இருந்தது. அதனால் சார்ல்ஸ் டார்வினுடைய அந்த கூற்றை வந்து இவர் வந்து ஏற்றுக்கலை. இருந்தாலும் அவருடைய கூற்றை இவர் ஏற்றுக்கலைன்னாலும் இவரை வந்து சார்ல்ஸ் டார்வின் வந்து மிகப்பெரிய விஞ்ஞானியாக பார்த்தாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா இன்இமிட்டபிள் அப்சர்வர் அப்படின்னு சொல்லி சார்ல்ஸ் டார்வின் இவரை வந்து குறிப்பிட்டாங்க. அதாவது ஒப்பற்ற அவதானிப்பாளர், யாருனாலையும் இவர் அளவுக்கு வந்து பூச்சிகளை வந்து ஆய்வு செய்ய முடியாது அப்படின்னு சார்ல்ஸ் டார்வினே வந்து இவருக்கு புகழாரம் சூட்டியிருந்தாங்க. ஸோ அப்பேற்பட்ட ஜீன் ஹென்றி ஃபேபா வந்து 1915ஆம் ஆண்டு அக்டோபர் 11 அன்னைக்கு இவருடைய 91 வயசில் இறந்து போனாங்க. இவர் இறந்து போயிட்டாலும் இவரால் பண்ணப்பட்ட விஷயங்கள், இவரால் எழுதப்பட்ட புத்தகங்கள் அதெல்லாமே வந்து மிகப்பெரிய அளவில் அடுத்து பல ஆண்டுகள் வந்து பயன்பாட்டில் இருந்தது. குறிப்பாக இவருடைய புத்தகத்தை படித்தாலே ஒவ்வொரு பூச்சிகளினுடைய, இவர் எழுதியிருக்கக்கூடிய பூச்சிகளினுடைய நடத்தைகளை முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். அந்த அளவுக்கு பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இவர் வந்து ஃபேரான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஃபேரான்ஸ் அப்படின்னா என்னென்னா, கெமிக்கலை பயன்படுத்தி பூச்சிகள் ஒன்றை ஒன்று தொடர்பு கொள்ளக்கூடியது. குறிப்பாக இப்போ எறும்புகள் இருக்குது அப்படின்னா அது வந்து இந்த ஃபேரான்ஸை வெளியிட்டுட்டே போய் உணவை கண்டுபிடிச்சிட்டு வரும். அப்போ அந்த வழியை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபேரான்ஸை நுகர்ந்து அந்த எறும்புகள் வந்து ஒன்றை ஒன்று போகும். அதே மாதிரி தான் ஆபத்து ஏற்படுது அப்படின்னா ஒரு கெமிக்கலை வெளியேற்றி ஆபத்து இருக்குது அப்படின்னு தன்னுடைய சமூகத்துக்கு தேனீக்கள் சொல்லும். அதுக்கப்புறம் தேனீக்கள் எல்லாம் உஷாராகி ஒன்று சண்டையிட ஆரம்பிக்கும் அல்லது தப்பிச்சு ஓட பார்க்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஃபெரான்ஸ் அப்படின்றது. அந்த ஒரு ஃபீல்டை கூட இவர் வந்து ஆரம்பத்தில் தொட்டிருந்தாங்க. ஆனால் அதை பற்றி முழுமையாக விளக்கலை. இருந்தாலும் இவர் அந்த காலத்தில் இவ்வளோ விஷயங்கள் விளக்கினதே மிகப்பெரிய விஷயமா இருந்தது. இதனாலே இவரும் வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் என்டமாலஜி, அதாவது நவீன பூச்சியியலின் தந்தை அப்படின்னு போற்றப்படுறாங்க. இவரை மாதிரியே வில்லியம் கெர்பி அப்படின்ற ஒரு பூச்சியியல் நிபுணர், அவரும் வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் என்டமாலஜி அப்படின்னு போற்றப்படுறாங்க. ஸோ எங்கள் 2 பேர் தான். ஸோ ஜீன் ஹென்றி ஃபேபா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி வில்லியம் கெர்பி அவர் வந்து பூச்சியியலுக்கு ஆற்றின பங்களிப்புகள் பற்றி நான் ஏற்கனவே ஃபுல்லாக பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.